Hello guys, welcome to Unlucky Bug Hunter. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். ஆட்டோமேட்டிங் DOM based XSS and reflected XSS using XSS Strike tool. நம்ம சேனல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா XSS ஆட்டோமேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் வீடியோவோட. லைக் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்ஸ் வீடியோலயா, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா GXS plus Delphox வழியா, அண்ட் தென் தேர்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா XSS validator வழியா எப்படி ஆட்டோமேட் பண்றது நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் தான். லைக் இது வந்துட்டு XSS Strike tool DOM based அண்ட் ரிஃப்ளெக்டட் XSS வந்துட்டு நம்மளுக்கு வல்னரபிளாக இருக்குதா அப்படின்னு நம்மளுக்கு ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துரும். இதுக்கான மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டட் DOM based XSS ஸ்கேனிங், வேப் டிடெக்ஷன், லைக் வேப் ஏதாச்சும் டிடெக்ட் இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் தென் பேலோட் என்கோடிங், லைக் சப்போஸ் வந்துட்டு நம்மளோட பேலோட் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிச்சுன்னா இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்கோட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ராலிங்னு ஒன்றும் இல்லை, அதுக்கு அந்த சைட்டுக்கான வந்துட்டு வல்னரபிலிட்டி ஏதாச்சும் வல்னரபிலிட்டி இருக்கான்னு நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான். அண்ட் தென் இது வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் தான், லைக் கிட்டப்ல அவைலபிளாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வேணா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். கிட்டப்க்கான லிங்க் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், வேணா நீங்கள் போய் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ XSS Strike tool தான். அண்ட் தென் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 2 கமாண்ட் வந்துட்டு நீங்கள் உங்களோட காலி மிஷினில் வந்துட்டு ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டூல் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைனல் கமாண்ட் நீங்கள் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம டேரெக்டாக இந்த கமாண்ட்குள்ளே போயிடலாம் நம்ம. ஸோ என்னோட மிஷினை காலி மிஷின் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். ஸ்க்ரீன் மோட் ஓகே. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் சைட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓகே, சாரி. ஓகே, ஒரு சைட் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஃபோர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு டூல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ எந்த டூல்னாலும் சரி, எந்த ஓப்பன் சோர்ஸ் டூல்னாலும் சரி, அதில் என்ன இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்ப் கமாண்ட் இதுலேருந்து என்ன இருக்குதுன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த URL, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸிங், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா க்ரால் பண்ணுறது. க்ரால் ஃபைனலாக உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தா ரொம்ப சிம்பிள் தான், அதுவே ஆட்டோமேட் பண்ணிடும். அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு DOM based வந்து ஸ்கிப் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்துட்டு டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் கொடுத்தோன்னே எனக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த இடத்துல. அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா URL ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த query வந்துட்டு அப்படி நான் காப்பி பேஸ்ட் பண்ணி என்னோட டூலில் வந்துட்டு நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேன் பண்ணி எனக்கு வல்னரபிளாக இல்லையாண்டு அப்படின்ட்டு எனக்கு பேலோட நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஓகே கிளியர் கொடுத்துக்கிறேன். 3 ஓகே XSS Strike ஓகே -u URL டபுள் கோட்ஸ்குள்ளே உங்களோட டபுள் கோட்ஸ்குள்ளே இப்போ உங்களோட query கொடுக்க போகிறீங்க. ஸோ நான் காப்பி பண்ண query வந்துட்டு நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணோன்னே ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு DOM based இருக்குதான்னு செக் பண்ணணும். ஸோ DOM based செக் பண்ணோன்னா DOM based இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்டட் XSS போய் செக் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து DOM based பார்த்து இல்லைன்னு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டட் XSS போகுது. ஸோ ரிஃப்ளெக்டட் XSS வந்து பார்த்தீங்கன்னா வேஃப் ஏதாச்சும் இருந்தால் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். அண்ட் தென் வல்னரபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேலோடோட எடுத்து கொடுத்துரும் நம்மளுக்கு. அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன், லைக் இது வந்துட்டு ஃபால்ஸ் பாசிட்டிவ் கூட வர சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான், லைக் ஆட்டோமேட் எவ்வளோ பண்ணுறீங்களோ மேனுவல் மெத்தட் வந்துட்டு ரொம்ப அவ்வளோ இதுவாக கற்றுக்கணும் நம்ம. லைக் அப்போ தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு நீங்கள் ஜாப் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு மேனுவல் மெத்தட் தெரிலனா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் மேனுவல் மெத்தட் கற்றுக்கணும்னு நான் சொல்லுவேன் எப்போ எந்த டூல் யூஸ் பண்ணாலும். ஸோ ஜஸ்ட் அதுதான். ஸோ லைக் நீங்கள் கண்டினியூஸ் ஸ்கேனிங் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இப்போ என்னோட இந்த பேலோட வந்துட்டு நான் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்னோட டெஸ்ட்டுக்கு வரியில் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு போய் கொடுத்துறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டெஸ்ட்டுக்கு பதில் என்னோட பேலோட நான் வந்து கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோன்னே ஓகே இது வந்து ஆன் மவுஸ் ஓவர் அப்போ ஓகே ஆன் மவுஸ் ஓவர் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு XSS வந்துட்டு பாப்பப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ். ஸோ இவ்வளோ தான் DOM based அண்ட் ரிஃப்ளெக்டட் XSS வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரால் பண்ணுறது, லைக் க்ரால் பண்ணுற மெத்தடும் இதில் ஒன்று இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, சேம் அதே பேலோட் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ஓகே ஜஸ்ட் உங்களோட டார்கெட் சைட் மட்டும் கொடுத்துக்கோங்க. டார்கெட் சைட் கொடுத்துட்டு ஹைஃபன்
crawl அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஐஃபன் லைக் கமெண்ட் பார்த்துக்கோங்க, லைக் சேம் தான், லைக் யூஆர்எல் கொடுத்துட்டு உங்களோட சைட் என்ன சைட்டுன்றது வந்துட்டு கொடுத்துட்டு யூஆர்எல்குள்ளே கொடுத்துட்டு crawl அப்படின்னு கொடுத்தா என்ட்ரு கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்துட்டு எதுனா வல்னரபிலிட்டி வேறு ஏதாச்சும் வல்னரபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணி கொடுக்கணும் நம்மளுக்கு. லைக் நான் என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ crawling தி டார்கெட். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் வல்னரபிலிட்டிஸ் 3 ஃபவுண்ட். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்தது, ஓகே தேர்ட் பார்ட்டி சிஓஆர்எஸ். ஸோ சிஓஆர்எஸ் மிஸ்கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு ஃபைன் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைக் XSS ஒன்று ஆல்ரெடி ஃபைன் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் தென் செலக்டர் இன்டர்பிரட்டர்ஸ் HTML லைக் HTML இன்ஜெக்ஷன் நினைக்கிறேன் இது. ஸோ இது நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபைன் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு மேனுவல் மெத்தடில் போயிட்டு ஒன்றுனா நம்மளுக்கு நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க. லைக் அவங்க சிவியோட எல்லாமே சேர்த்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவியோட எல்லாமே சேர்த்து கொடுத்துருப்பாங்க. லைக் சப்போஸ் இது வந்துட்டு இந்த சிவி வந்துட்டு நீங்கள் இப்போ வல்னரபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேனுவலாகவே ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணுங்க. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ மேனுவல் மெத்தடாக செக் பண்ணிட்டு தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் கைஸ். அண்ட் தென் உங்களுக்கு வல்னரபிளான ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் அவுடேட்டட் வெர்ஷன்ஸ்லாம் இருந்தால் கூட நம்ம இங்கே எடுத்து கொடுத்துருவோம். ஸோ இதுதான் இந்த ஒரு XSS ஸ்ட்ரைக்கான டூல். இது ஒரு யூசேஜ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஐ திங்க் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.